நம்மில் பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட். ஆனால் இந்த விளையாட்டிலும் கூட பல திடுக்கிடும் மற்றும் சோகமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அவ்வாறாக கிரிக்கெட் விளையாட்டின் போதே மறைந்து போன 5 வீரர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராமன் லம்பா. உத்தரப்பிரதேசத்தில் மீரட் என்ற இடத்தில் பிறந்த இவர் 1980களில் ரஞ்சி கோப்பை தொடர் மூலமாக தனது கிரிக்கெட் வாழ்வை இந்திய அணிக்காக துவங்கி 1998 வரை பல கிரிக்கெட் தொடர்களில் தனது திறமையை காட்டியுள்ளார். இவர் பங்கேற்று கொண்ட இறுதிப் போட்டியானது பங்களாதேஷில் நடைபெற்றது. அப்போது இந்திய அணி வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்ததால் உற்சாகத்தில் கடைசி ஓவரில் தனது ஹெல்மெட்டை அணிய மறுத்துவிட்டார். அங்கிருந்தவர்கள் எவ்வளவு கூறியும் இவர் தனது ஹெல்மெட்டை அணியவில்லை. சரியாக 3 பந்துகள் மீதம் இருந்த நிலையில் மெஹ்ரப் ஹுசைன் என்ற பங்களாதேஷ் பந்து வீச்சாளர் வீசிய பந்து லம்பாவின் வலப்புற கீழ் நெற்றியில் பட சிறிது நேரத்தில் தலையின் உட்பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றார். உடனடியாக அங்குள்ள போஸ்ட் கிராஜுவேட் என்ற மருத்துவமனையில் இவரை அனுமதித்து டெல்லியிலிருந்து தலை சிறந்த நரம்பியல் மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தார்கள். ஆனால் 3 நாட்களில் சிகிச்சை பலனின்றி லம்பா உயிரிழந்தார். அப்துல் அசீஸ். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான இவர் அணியின் விக்கெட் கீப்பராகவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருந்தார். கிரிக்கெட்டராக மட்டும் இல்லாமல் 1959இல் SM என்ற கல்லூரியின் மாணவராகவும் அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஸ்டேட் பேங்கில் பணியாளராகவும் இருந்தார். உள்நாட்டிற்கு இடையே நடந்த கிரிக்கெட் மேட்ச் ஒன்றில் ஆசிஸ் துவக்க பந்து வீச்சாளராக களமிறங்கினார். தில்தா முகமது அவான் என்ற பந்து வீச்சாளர் வீசிய பந்தானது எதிர்பாராத விதமாக ஆசிஸின் இதய பகுதியில் அதிவேகமாக பட சற்றும் எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்த நிலையில் இறந்து விடுகிறார். இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் அவர் இறந்தபோது 18 வயது மட்டுமே நிரம்பியிருந்தார் என்பதுதான். டேரின் ரேண்டல். இவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர். வலதுகை ஆட்டக்காரராகவும் விக்கெட் கீப்பராகவும் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வந்தார். 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் தனது நாட்டிற்காக சிறந்த ஆட்டத்தை காட்டியுள்ளார். 2013 ஆண்டு பார்டர் கிரிக்கெட் போர்டு பிரீமியர் லீக் என்ற தொடரின் போது வேகமாக வீசப்பட்ட பந்தானது இவரது தலையில் மோசமாக தாக்கியதால் மைதானத்திலேயே உயிரை விட்டார். அந்த சமயத்தில் டேரின் ஹெல்மெட் அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப் ஹியூக்ஸ். ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாட வரும்போது இவரது வயது 20 மட்டுமே நிரம்பியிருந்தது. 2009 ஆண்டு டெஸ்ட் மேட்ச்களில் களமிறங்கிய இவர் 2013 ஆண்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் விளையாடத் துவங்கினார். 2009 ஆண்டு நடந்த டெஸ்ட் தொடரில் சதமடித்து தனது திறமையை பதிவு செய்தார். அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணியின் ஒரு முக்கிய ஆட்டக்காரராக வலம் வந்தார். 2014 ஆண்டு ஆஸ்திரேலிய உள்நாட்டு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் ஷெஃபீல்ட் ஷீல்ட் என்ற தொடரில் சவுத் ஆஸ்திரேலியா மாநிலத்திற்காக விளையாடி கொண்டிருந்தார். ஒரு மதிய வேளை ஆட்டத்தில் 63 ரன்கள் எடுத்த நிலையில் களத்தில் விளையாடி கொண்டிருந்தார். சேன்போர்ட் என்ற எதிரணி பந்து வீச்சாளரின் பந்தை அடிக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக பந்தானது இடது கழுத்து மற்றும் காதிற்கு இடைப்பட்ட பகுதியில் அதிவேகமாக பட்டது. இதில் பிலிப் ஹியூக்ஸ் மயக்கமடைந்ததால் உடனடியாக அன்றைய ஆட்டம் ரத்து செய்யப்பட்டு பிலிப் ஹியூக்ஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி 3 நாட்களில் அவர் இயற்கை எய்தியதாக மருத்துவமனை அறிவித்தது. இதனையடுத்து கிரிக்கெட் நிர்வாகம் ஹியூக்ஸ் மரணத்தை ஆராய்ந்து நெக் கார்டு, ஹெல்மெட் போன்றவற்றில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. ரேமன் வேன் ஸ்கூர். நமீபிய நாட்டின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களுள் ஒருவரான இவர் 200க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். 17 வயதில் தனது கிரிக்கெட் பயணத்தை துவங்கிய இவர் நமீபியா அணியிற்கு 40 முறை கேப்டனாக இருந்துள்ளார். மேலும் ICC இன்டர்கான்டினென்டல் கப் என்ற ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் நடைபெறும் போட்டிகளிலும் தனது சிறப்பான ஆட்டத் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இறுதியாக 2015 ஆண்டு நடந்த போட்டி ஒன்றில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மைதானத்திலேயே உயிரை விட்டார். மேலும் இது போன்ற அரிய தகவல்களுக்கு பிரீஃப்கேஸ் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.